ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கரூர் இஷ்யூ பற்றி பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இல்லையா. இப்போது இன்றைக்கி தான் அதுக்கான சார்ஜ் எடுத்திருக்காங்க. சிபிஐ கரூருக்கு வந்திருக்காங்க. பிரவீன்குமார் ஐபிஎஸ் அவர் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ் குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் உள்ளிட்டவங்க மட்டும் இங்கே இப்போ கரூருக்கு வந்திருக்காங்க. ஸோ நாலுலேருந்து அந்த கட்ட விசாரணை நடக்க ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ தான் கரூர் வந்திருக்காங்க. இப்போது இந்த இஷ்யூ பற்றி நடந்து இதுக்கு முன்னாடி வழக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த வழக்கில் விசாரித்து அந்த மனுக்களை எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் விசாரணை குழு சிபிஐ கிட்ட அந்த ஃபைல்ஸு, அந்த டாக்குமெண்ட்டு, அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். இப்போ கரூர் மாளிகையிலேருந்து அவங்களாம் எஸ்ஐடி அவங்களும் காலி பண்ணுறாங்க. அதுக்கான வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஃபைல் எல்லாமே சிபிஐ கிட்ட போகணும். பட் அங்கிருந்து சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ், பென்ட்ரைவ்ஸ் 32 ஜிபிலாம் இழைக்கப்பட்டிருக்கு. அது என்ன ரீசன் தெரியல. ஸோ அதுவும் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதை பற்றி தெரியணும். ஏன்னா இத்தனை நாள் அவங்க விசாரித்தது எல்லா ஃபைலுமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது தவிர திருப்பியும் ரீக்ரியேஷன் மாதிரி திருப்பியும் அது ஃபஸ்ட்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கரூரில் நாலுலேருந்து அதுக்கான ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இன்றைக்கி தான் கரூருக்கு இறங்கியிருக்காங்க. அந்த சம்பவத்தில் அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா போன மந்த் 27 அன்னைக்கு கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் விஜயண்ணா பேசும்போது அங்கே 41 உயிர்கள் அநியாயமாக போயிருக்கு. அதுக்கான விசாரணை சிபிஐ கோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி தான் ஆஜராகிருக்காங்க. நாளிலேருந்து அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு ஒன்று வெளியே வரப்போகுது. எங்கள் இன்விடேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அப்டேட் மேலே அப்டேட்டாக இருக்கும்போது அவங்க எது பற்றிலாம் கேட்குறாங்க, எது எப்படி ஆயிடுச்சு, இங்கே எப்படிலாம் நடந்ததுன்னு எல்லாமே விசாரிக்க போகிறாங்க. அதுக்கு ரொம்ப என்னன்றது காரணம் நமக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா 41 உயிரன்றது சும்மா கிடையாது. அதுக்கான பண்ணவங்க யாருன்றது இயற்கையாக நடந்ததா இல்லை என்னன்றது முழுக்க சிபிஐ கண்டுபிடிச்சி ஜட்ஜிக்கிட்ட ஒப்படைக்கணும். வாரம் வாரம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க கோர்ட்டில். இப்போது விஜயண்ணா இப்போ கரூருக்குலேருந்து இப்போ போகிறான்னு தான் டவுட்டாக இருந்தது. ஸோ கிளம்பு வரை நீ 17 ஆயிடுச்சு டேட்டு. அதுக்கான உண்மை எதுவும் சொல்லலை. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக போயிடுவார். ஏன்னா மக்கள் யாருக்கும் ஒரு மேலே வெறுப்பு கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா வர போகிறாங்கன்றதான் மக்கள் கான்செப்ட்டு. ஏன்னா அவர் பர்மிஷன் கொடுத்தாங்க அவர் ஆட்டோமேட்டிக்காக போயிட போகிறார். பர்மிஷன் ஒன்றும் இது வரைக்கும் வரல. அதை ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம கேட்ட அந்த ப்ராசஸ்லாம் இது வரைக்கும் யாருமே கேட்காது ஒன்றுன்ற வர சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி தான் வரும். இப்போ அவர் கரூரில் போய் 41 குடும்பத்தை போய் பார்த்து அவங்களோட நிலைமையிலிருந்து ஆறுதல் சொல்லி அவங்க துக்கத்தில் பங்கெடுத்துக்கணுன்னு தான் அவர் விரும்புகிறாரு. அதுக்கான இன்னும் டைம் கிடைக்கல. கூடி சீக்கிரம் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே அவர் போயிடுவார். அவர் சிபிஐ போய்ட்டோன்னே பிஜேபி கூட கூட்டணி அப்படி இப்படின்றாங்க. இது சிபிஐ கிட்ட போகிறது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் நம்ம போகணும். அதுக்கு சிபிஐக்கு போயிட்டோன்னே பிஜேபி கூட டச் ஆகிட்டார்லாம் அதெல்லாம் சும்மா. ஏன்னா கொள்கை எதிரின்றது நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் இப்போ விஜயண்ணா கூட கூட்டணியில் இருந்தால் மெகா கூட்டணியாக மாறும். பிஜேபி இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ விஜயண்ணாக்கு இப்போ ஆறுதெல்லாம் எடப்பாடி அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஸோ சீக்கிரம் அதுக்கான விவரம்ன்றது வெளியே வரும். ஏன்னா டிசம்பரில் தான் கூட்டணி அறிவிக்க போகிறாரு. நிறைய கூட்டணிகள் இருக்குது. காங்கிரஸு நிறைய இருக்குது, பாமகலாம் இருக்குது. பட் இவங்களாம் வருவாங்களான்றது நம்ம டிசம்பர் தான் பார்க்கலாம். ஏன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த கரூர் சம்பரம் சிபிஐ மாற்றினதுலேருந்து நிறைய பேர் வயிற்றில் புளியை கிடைக்குது. ஸோ அதுக்கான விளைவுகள் என்னன்றதை அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு சிபிஐ போடும்போது இதெல்லாம் சிபிஐக்கு மாற்றக்கூடாது, தமிழக அரசு தான் அது பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க, நான் சிபிஐ மாத்திரம் அவங்க விசாரிக்கட்டும் அவ்வளோதான் சொல்லியாச்சு. இது நிரந்தரம் அல்லன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நிரந்தரமாக இல்லையான்றது அவங்க அப்டேட் பண்ண தெரியும். அது ஸோ நல்ல விஷயம் சிபிஐக்கு மாற்றின விஷயம்.
இப்போவும் அதுதான் சொல்கிறோம். நம்ம வந்து டிவிகே சார்பில் வந்து சிபிஐ கேட்கவில்லை. இதெல்லாம் இந்த பிஜேபிலேருந்து வந்து ஒருத்தர் வந்து மனு கொடுத்தனால தான் அது வந்து சிபிஐக்கே போயிருக்கு. ஸோ சிபிஐ வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். சிஐடி வந்து இன்னைக்கு கரூர் மாநில வந்து அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி அந்த ஃபைல் வந்து சிபிஐ கிட்ட படிக்க போகிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் இதுக்கான அப்டேட் என்னன்றதை விரைவில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இப்போது நிர்மல்குமார், புசி ஆனந்த் அண்ணன், ஜெகதீஷன் எல்லாருமே வந்துட்டாங்க. மதியழகன் அவங்களாம் வந்துட்டாங்க. அருண்குமார் இப்போ இவங்கெல்லாம் வந்து விஜயனை பார்க்கறதுக்காக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி போகிறது, என்ன மாதிரி பிளானிங்ன்றதுலாம் அந்த 41 குடும்பத்தை போய் சந்திச்சுட்டு வந்தால் மட்டும்தான் தெரியும். விஜயன்னா தெளிவாக இருக்காரு, மக்களும் தெளிவாக இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஆட்சி வேண்டாம், போதும். இது 4.5 வருஷம் இருந்த அனுபவம் போதும் எங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து இவங்களே ஒரு 10 பேர் வச்சு சொல்லிக்கிறது, எத்தனா ஒன்று சொல்லிக்கிறது, நாங்களும் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோம், தலைவலி விட மாட்டோம்னு 41 உயிர் போச்சு. அதை பற்றி சட்டசபையில் வந்து அதுக்கான காரணம் என்னன்றது இதுவரை சொல்ல எல்லாமே விஜய் மேலே தான் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணால், யார் பண்ணலான்றது. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான முடிவுகள் வெளிவரும். சிபிஐக்கு மாற்றது கொஞ்சம் அள்ளு விட்டுருக்குது. ஸோ நாளிலேருந்து அதுக்கான விசாரணை தொடங்க போகுது. ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்க போகுது. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க வழக்கெல்லாம் வந்து கிடையாது. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் கையில் வச்சுட்டு ரீவேர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நாளிலேருந்து அதுக்கான நடவடிக்கை ஸ்டார்ட்டு. ஏன்னா இன்றைக்கி கரூருக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நாளிலேருந்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஒரு குடும்பம் விசாரிக்க போகிறது. அந்த வேறு பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே அதேமாதிரி டிவிகேலேருந்து விசாரிப்பாங்க. ஸோ இது எப்படி அவங்க விசாரிச்சும் இவங்க விசாரிச்சும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். ஸோ கூடிய விரைவில் இந்த சிபிஐ விசாரணை யாரும் முழுக்க காரணன்றது வெளியே வரணும். இதுக்கடுத்து விஜயன் வந்து 41 குடும்பத்தை போய் பார்த்து அவங்களுக்கு துணையாக நின்று, ஏன்னா இனி சாகுற வரைக்கும் அவங்க கூட தான் நிற்கிறேன்னு சொல்லியாச்சு. இதில் மாற்றே கிடையாது. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே நிரந்தரமாக கிடைக்கும். இனி வரப்போகிற நாட்களில் நிறைய விஷயங்கள் வெளிவரப்போகுது. அடுத்த வருஷம் 26 அன்னைக்கு யாருக்கு ஓட்டு போகணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு அந்த 28 தான். இப்போ எது என்ன நடக்குன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஆட்சி வேண்டாம். கிளியர் கட்ட எல்லாருமே சொல்கிறது இந்த ஆட்சி வேண்டவே மாட்டேன். எங்களுக்கு நாங்கள் எந்த கூட்டணி போனோமோ திமுக வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் மெயினாக இருக்காங்க எல்லாம். முக்கியமாக மக்கள் விஜய் எந்த கூட்டணி போனாலும் மக்கள் வந்து விஜய் நம்மளை கோச்சிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு திமுகவே வேணாம் அப்படின்றதான் கான்செப்ட்டு. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான டிசம்பர் அன்னைக்கு அதுக்கான முழு கூட்டணி அறிவிப்பெல்லாம் வரும். அதுக்காக நம்ம எல்லாருமே நிற்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாய்ஸ்க்காக வந்து எல்லா வெப் சீரியஸ்ன்ற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கலாம், நானும் கற்றுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர நாட்களில் இன்னும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ரொம்ப வேலை இருக்கும். ஸோ அதுக்குலாம் இனி டைமே இருக்காது. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து இனி வரப்போகிற நாட்களில் விஜய் துணை நின்று அவர் 26 அந்த ஹரியானாவில் வாக்காளருக்கு தான் மக்களோட தீர்ப்பும். விர்ச்சுவல் வாரிசும் எல்லாரோட மக்கள் டோட்டல் தமிழ்நாடு இதுதான். ஸோ இனி வரப்போகிற நாட்களில் அதை பற்றி தெளிவாக பேசலாம். இன்னைக்கு கரூர் விஷயத்தான் இந்த சிபிஐக்கு மாற்றுறது வந்து இன்னும் இன்னைக்கு அப்டேட் வந்துகிட்டே இருப்போது. கூடிய விரைவில் அதுக்கான முழு விவரம் வரும். யார் அதுக்கான பண்ணதுன்றது தகுந்த தண்டனை வாங்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். கூடிய விரைவில் அதை கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட திருப்பி சேர்க்கணும். நல்ல முகமுடிவாக வேஷம் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கிறவங்களாம் வந்து முகத்தை இறக்கி வைக்கணும். கூடிய விரைவில் இதுக்கான அப்டேட் முழுக்க அப்டேட் வரப்போகுது, பார்க்கலாம். இனி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.